அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் விலாக் தான். அதாவது சண்டே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸான ஒரு சண்டேன்னு சொல்லலாங்க. எப்போ பாரு எந்திரிக்க சமைக்க இதுவே இப்படியே போயிட்டு இருந்தது. வாங்க இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லி ஷாப்பிங் போகலான்ட்டு சொல்லி வந்திருக்கோம் நாங்கள். இங்கே ராஸ்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. ரீசனபிளாக இருக்கும், ப்ரைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃபர்ஸ் டைமில் ரொம்ப நல்லா கம்மியாகவும் இருக்கும். பட் இப்போ நாங்கள் ஆஃபரில் வரல. இந்த ஹேண்ட்பேக் இருக்குது பாருங்கள், இது வந்து $50 இந்த ஒய்லட் கலர் ஹேண்ட்பேக்கு ஆஃபரில். இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்பேக்கு $110 ஆஃபர்லேயே 110ன்னா பார்த்துக்கோங்க. $1 கிட்டத்தட்ட 83 ரூபா. அது அவ்வளோ ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட்டு சும்மா பார்த்தேன். இங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங்கில், அதாவது நவம்பரில் பிளாக் ஃப்ரைடேலாம் வரும் பாருங்கள், அப்போ தான் வாங்கலாம். நம்ம ஊர் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இது கொஞ்சம் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் என் பொண்ணு எடுத்திருந்தா அவள் பர்த்டேக்காக. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டே வந்தோன்னே என் பையனுக்கு தனியாகவும் என் பொண்ணுக்கு தனியாகவும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ஏன்னா கொஞ்சம் வெளியில் லஞ்சுக்கும் போகிற வேலை இருக்கா. இங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆகஸ்ட் 15க்கு. அதனால கொஞ்சம் சாப்பிட்லாம் வெளியில் போய். நான்வெஜ் வெஜ்ஜு நம்ம இந்தியன் சவுத் இந்தியன் சாப்பாடு இருக்கனால அங்கேயும் போக வேண்டியது இருக்குது. அதனால் இங்கே கொஞ்சம் பார்க்கலான்ட்டு. இங்கே பாருங்கள், வயர் கூடை, நம்ம ஊர் வயர் கூடை இருந்துச்சு. இங்கே அமெரிக்காவில் வயர் கூடையான்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஹாலோவின் வரப்போகுதுல, அதனால இந்த மாதிரி இந்த ஸ்கெலிட்டன் அதெல்லாம் நிறையா, அந்த ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரிலாம் நிறையா இங்கே விற்க ஆரம்பிச்சிடும். இப்போவே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலோவின்காக. ஜஸ்ட் ஒரு ஓவர் லுக் மட்டும் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாய்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. என் பையனுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. பரவாயில்ல, ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. $5 $6 அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, அதனால ஸ்கூல் பேக்கு, ஹேண்ட்பேக், காஸ்மெட்டிக்ஸ் இந்த ஒரு இடத்துலையே எல்லாமே வந்துடும் இங்கே ராஸ்லேயே. பட் அது நம்ம வந்து ரீசனபிளாக வாங்கணுன்னா தேங்க்ஸ் கிவிங், பிளாக் ஃப்ரைடே அந்த மாதிரி நல்ல வாங்கினா நல்ல ஆஃபர்ஸில் வாங்கலாம். என் பொண்ணுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, என் பையனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ஊருக்கு போகிறனால என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு. அப்புறம் இங்கே ஷூ செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே ஷூ பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி வால்மார்ட்லேயே கொஞ்சம் ஷூ வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வின்டர் ஷூலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா இப்போ வின்டர் ஆரம்பிக்க போகுது செப்டம்பர்லேருந்து. அதனால் வின்டர் ஷூ கலெக்ஷன்லாம் நிறையா இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் ட்ரையல் ரூம் இருந்தனால என் பையன் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் சரி போட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவன் ட்ரையல் ரூமுக்கு போயிருந்தான். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் இந்த ஷூ செக்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காஸ்மெட்டிக் செக்ஷன்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கனால ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ரேட்டெல்லாம் ரீசனபிளாக தான் இருக்கும் இங்கே. சரின்னு சொல்லிட்டு நம்ம பில் போட போயாச்சு. பில் போட்டுடலான்னு சொல்லிட்டு பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அதாவது ஹோட்டல் பேரே சூப்பராக இருக்குங்க. நம்ம தலைவர் ரஜினி பேர், ரஜினி ரெஸ்டாரண்ட்டுன்னு இந்தியன் குசின் தான் இது. பக்கத்துலேயே பட்டேல் பிரதர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆட்டோ நிற்கிது பாருங்களேன். அது நம்ம ஊர் அந்த பட்டேல் பிரதர்ஸ் அவங்களோட கடை தான். யூஎஸில் நிறைய இடத்துல ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா. யூஎஸில் நிறைய பிரான்ச்சஸ் அவங்களோடது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் போனதில்லை இங்கே. ஏதோ நார்த் இண்டியன்ஸ் அந்த ஆக்ட்ரஸ்லாம் வந்து ப்ரோக்ராம்லாம் கூட நடந்திருக்கு போல். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம போகிற அந்த ஹோட்டல். ஆனால் பயங்கர கூட்டம் பாருங்கள், எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிதுன்ட்டு. கிட்டத்தட்ட 1.5 hours வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு டோக்கன் வர்ற எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. நாங்கள் 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோங்க சாப்பிட்றதுக்கு. பயங்கர க்யூ. ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நான்வெஜ்ஜும் வாங்கியிருந்தோம், வெஜ்ஜும் வாங்கியிருந்தோம். ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பாயாசம், சிக்கனில் ஒரு 4 வெரைட்டி, மட்டன் சுக்கா, ஃபிஷ்ஷு ஃப்ரை, ஃபிஷ்ஷு குழம்பு, இப்போ தலப்பாக்கட்டி பிரியாணின்ட்டு எக்கச்சக்க வெரைட்டி போட்டிருந்தாங்க. நல்ல திருப்தியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊர் சவுத் இண்டியன் சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பாடை பார்த்தாலே குதிக்க வேண்டியதானே, அது பிரியாணினா விடுவோமா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Goodbye.